ஆன் பண்ணியே வச்சிருக்கேன், ஏதாச்சும் பேசி தொலைல. டைமிங்கே கீப் பண்றது. என்னடா கோச்சிங்கா இல்லையாடா? பேக் முடிக்கணும். இங்க இருக்காங்க பேக்ன்றாங்க, இல்லாட்டி நம்ப மாட்டாங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். The class starts from tomorrow morning 4 AM. உனக்கு வெக்கமே இல்லையாடா? Confident. அஸ்தட்டிக்னு சொல்லவும் போதும். நீங்க படிக்கிறது ஷூவை ஜூம் பண்ணி காமிச்சாலே தெரிஞ்சிடும் நீ யாருன்னு. இவன் தானா? ஆமாண்ணே. பார்ட் 1னா பூமா போடுவாரு. மந்த் எண்ட்ல வந்து பேர் என்ன படிக்க பேக் முடிக்கணும். இங்க இருக்காங்க பேக்ன்றாங்க, இல்லாட்டி நம்ப மாட்டாங்க. சுமார் அது என்ன பேக்கி? என்ன ரங்கா? என்னடா கோச்சிங்களா இல்லையாடா? கோச்சியா இல்லையா? ஃப்ரெண்ட் தான் வேற வழி இல்லை, எடுத்து போடு. யாருன்னு அதுக்குள்ள வச்சா? மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். இந்த வீடியோல நம்ம வந்து போட்டோ ஷூட் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா நீயே செல்ஃபி நீ 3 மாசம் ஆச்சு. நம்ம யூடியூப் ஓபன் பண்ணும்போது என்ன சொல்லி ஓபன் பண்ணோம்னா, டெய்லி நாங்க வீடியோ, டெய்லி இல்ல வீக்லி ஒன்ஸாவது நாங்க வீடியோ போடுறோம்னு சொல்லி தான் ஓபன் பண்ணோம். ஆனா அதெல்லாம் நடக்காம போயிடுச்சு. என்ன மாதிரி எவனும் வெட்டியா எடுக்க மாட்டானுங்க, எல்லாம் வேலைக்கு போறானுங்க. அதனால ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நாங்க வீடியோ பண்ணலாம்னு இருக்கோம். வெல்கம் பேக் அவர் சேனல், சாரி மை சேனல். செல்ஃபி இல்லையா? சம்பளம் കുലിനരേ ഉദാത്തരേ ഉറ്റതോഴരേ ശുദ്ധമർത്യരേ. அவன் 2 ஆஃபர் பண்ணுவான். ஏன்டா பேசிட்டே இருக்க? முடியாத கமோதிப்பேற. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்கல வச்சு கொண்டு விடுங்க. போட்டோ எடுக்கலாம். சேரா அவன் பண்டு படி இப்ப நம்ம இதுக்கு ஒரு போட்டோ எடுக்கலாம்டா. தயவு செஞ்சு வாடா. வாட்ச்மேன் இருக்கான் பாரு. கரெக்டாக நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இந்த லொக்கேஷன் எங்கன்னா நம்ம திருச்சி சோனா மீனா பக்கத்தில் ஒரு கஷாட்டான அங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கே வாட்ச்மேன் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஸோ காலைல எடுக்கணும்னா சீக்கிரம் வந்து எடுத்துருங்க. மணி இப்போ 7:10. அதனால சீக்கிரம் வந்து எடுத்துருங்க. லேண்ட்ஸ்கேப்ல எல்லாம் எப்படி போட்டோ போடுவான்? போர்ட்ரேட். உனக்கு நார்மல்ல நீ போட்டோ எடுத்திருக்கியா என்னைக்காச்சு? எங்க ஐயாவை சிங்கம் மாதிரி போட்டோ எடுக்கணும். சிங்கம் மாதிரி போட்டோ எடுக்கணும்னா காட்டுக்குள்ள தான் போகணும். வந்துட்டான் பாரு. ஃப்ரேம் இங்க வை, இங்க பாரு. உனக்கு மட்டும் எவ்வளவு அழகா எடுத்து கொடுக்குறேன். இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல. எல்லா கேங்லயும் இந்த பிரச்சனை எப்பயுமே இருக்கும். எவ்வளவு நல்லா எடுத்தாலுமே வந்து அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். கண்ணை மட்டும் கண்ணு தெரியுதா? கண்ணு கேட்டியாவே என்ன ரொமான்ஸ் இது என்னடா பண்றீங்க? அங்க பாரு உங்க அம்மால ஒன்னு ரைட் அடிச்சு நேரா போய் வெட்ட வெளியில நிக்கிற ஒயிட் ஹவுஸ் கேட் நடுவுல. இப்போ என்னத்துக்கு நீ பல்வார்லாம் போடுறீங்க? என்ன காம்படிஷன் நடக்குது? அவன் வேற எங்க வைக்கிறான் ஃப்ரேம்? அங்க பாரு. நான் செம்மையா எடுத்து சத்தியமா போன வாரம் போட்டு நீ செம்மையா செருப்பா எடுத்து போன. இப்ப நீ முடிஞ்சா மட்டும் எடுத்துக்கிட்டா செருப்பா மாடு. சரி நம்ம பையன் தான் சொன்னா கேளு. இல்ல சத்தியமா இல்ல வீடியோல இப்ப போகடா லவுடிக்கப்பா. போட்டோ எடுக்கணும்னா இப்படி டிப்டாப்பா கிளம்பி வந்துட்டு ஏதாச்சும் கடை வாசல் முன்னாடி நின்று எடுத்துக்கோங்க. போட்டோ நான் எடுக்கவா?
இல்ல நீ வீடியோ எடு. நான் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். எடுறா, சூட்ட முட்டி எடு. இங்க வா, ஷாட் அடிக்குது. இவர் ஃப்ரேம் வச்சிருக்காரா இல்லையானே தெரியாம எடுத்துட்டு இருக்காரு. அது தெரியாம இங்க ஒருத்தன் பசக்கு திசக்குன்னு திரும்பி இங்க பாருங்க போஸ்ட் பயங்கரமா பங்கமா கொடுத்துட்டு இருக்கான். சில பேர் எல்லாருமே நல்லா எடுப்பானுங்க, ஆனா நான் அப்படி கிடையாது. நான் இப்படி அமுக்கிக்கிட்டே இருப்பேன், எடுத்துக்கிட்டே இருப்பேன். போமா அப்பா போண்டாடி மயக்கமா வருதுடா. சாப்பிடா, பசிக்குதுடா. டீ சாப்பிட்டாலே போதும். சரி நீ வாங்கி நீ என்ன நீ சாப்பிட வரியாண்ணா? காசு இல்லைண்ட தாமரை எனக்கு இருக்கு. நான் 3 இட்லி 15 ரூபாய்க்கு நான் சாப்பிடுவேன். ஸோ நாங்கள் இப்போ என்ன எடுத்து கிழிச்சோன்னு தெரில, நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். அக்கா அப்போ பிளெயினாக கலக்கி மாதிரி போட்டுருங்கக்கா.